சட்டமன்றத்தில் தண்ணீர் பாட்டில் வைக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை விதித்ததை அடுத்து தண்ணீர் பாட்டில் வைத்தால் சிலர் தூக்கி எறிந்து விடுவார்கள் என ஓ பன்னீர்செல்வம் கூறிய நிலையில் அவர் தனது சொந்த அனுபவத்தை கூறியிருக்கலாம் என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியதால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. இங்கு நான் சட்டமன்றத்திற்கு வந்த நாட்களிலிருந்து அவை பணியாளர்கள் எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு டம்ளர்ல ஒவ்வொரு இடமா போய் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிஎம்க்கு ஒரு ரெக்வெஸ்ட், பெட் பாட்டில்ஸ்ல ஒவ்வொரு டேபிள்லையுமே பாட்டில்ஸ் நீங்க குடி தண்ணீர் வச்சிடலாம். குடிச்சிட்டு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வச்சிட போறாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவும் ஒன்றும் வரப்போறது இல்லை. ஸோ இது பிறந்த நாள்ல முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அந்நியார் அவர்கள் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. உறுப்பினர், இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். உறுப்பினர் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நிலையை குறிப்பிட்டு அதை எரிவதற்கான தண்ணி பாட்டிலை எரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர் இங்கே குறிப்பிடுறாரா என்பதை நான் அறிய விரும்புகிறேன்.